அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நூஜி கிச்சன். இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற ஒரு அரேபியன் ஃபுட் இஃபா சிக்கன் ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதை பார்ப்போம். நம்ம ஒரு 1/2 கிலோ சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். அடுத்ததாக மசாலா ரெடி பண்ணிக்குவோம். ஒரு பவுலில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, பெப்பர் 1/4 டீஸ்பூன், ஹோல் ஸ்பைசஸ் 1/4 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தயிர், ஒரு 1/2 லெமன், இது எல்லாத்தையும் சேர்த்து இதை ஃபுல்லாக ஒரு மிக்ஸ் கொடுத்துருவோம். இப்போ இந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற சிக்கனை இதில் ஃபுல்லாக டிப் பண்ணி அந்த மசாலா ஃபுல்லாக கோட் ஆகிற அளவுக்கு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம். ஃபுல்லாக மசாலா ரெடி பண்ணிட்டோம். இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 4 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருவோம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 100 ml ஆயில் சேர்த்துருவோம். ஆயில் சேர்த்து ஆயில் சூடானதும் சிக்கனை ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பக்கம் ஒரு 5-7 நிமிஷம், அதே மாதிரி 2 பக்கமும் ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இது ஒரு பக்கம் வந்துருச்சு. இப்போ ரெண்டையும் பரட்டிடுவோம். அப்படி வச்சு ஒரு 5-7 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம அந்த மயோனஸ் ரெடி பண்ணிக்குவோம். 2 முட்டையோட வெள்ளைக்கரு, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக சீனி, ஃப்ரெஷ் க்ரீமு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, லேயர் சீஸில் ஒரு 2 பீஸு, 1/4 டீஸ்பூன் மிளகு, எல்லாத்தையும் சேர்த்து ஃபுல்லாக எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்குவோம். எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்சரில் அரைச்சி இப்போ நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கிற சிக்கன் மேலே அப்படியே அப்ளை பண்ணிடுவோம். அவ்வளோதான். இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு ஓப்பன் பண்ணி இப்போ பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு ட்ரெண்டிங்கில் உள்ள ஒரு இஃபா சிக்கன் அருமையாக ரெடியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.